வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், கடந்த சில வருடங்களா இந்தியா மற்றும் அர்மீனியாவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இதன் காரணமா அர்மீனியா இந்தியாவிடமிருந்து அதிக அளவுல ஆயுதங்களை வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. முதல்ல இந்தியா அர்மீனியாவுக்கு ஆயுதம் விற்பனை செய்வத அர்மீனியாவோட எதிரி நாடான அசர்பைஜான் கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க. குறிப்பா இந்திய ஆயுதங்களோட குவாலிட்டி குறித்து அசர்பைஜான் விமர்சனம் செஞ்சாங்க. இந்திய ஆயுதங்கள் அர்மீனியாவோட கண்டிஷன்ல சரியா செயல்படாது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இந்த சூழ்நிலையில தற்போது அசர்பைஜான் இந்திய ஆயுதங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்வதா செய்திகள் வெளிவந்திருக்கு. முதல்ல விமர்சனம் செஞ்சிட்டு இருந்த அசர்பைஜான் எதற்காக திடீர்னு இந்திய ஆயுதங்களை வாங்க முயற்சி செய்றாங்க? அர்மீனியாவோட மனமாற்றத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்தியா அசர்பைஜானுக்கு ஆயுதம் விற்பனை செய்யலாமா, செய்யக்கூடாதா? அசர்பைஜான் இந்தியாவிடமிருந்து என்ன ஆயுதத்தை வாங்க முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல பங்களாதேஷ்ல நடைபெற்ற கலவரத்திற்கு மூளையா ஒரு நபர் செயல்பட்டிருக்காரு. அந்த நபர் தற்போது பங்களாதேஷோட இடைக்கால அரசாங்கத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு. இந்த நபர் இந்திய பகுதிகளை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. எதற்காக? பங்களாதேஷ்ல இருந்து தொடர்ந்து இது போன்ற கோஷங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்திய பகுதிகளை கைப்பற்றணும் அப்படின்னு சொன்ன நபர் யார்? பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் தரும் விதமா தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் வெளிவருவதற்கு காரணம் என்ன? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் அசர்பைஜான் இந்த மூன்று நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த மூன்று நாடுகளும் பல்வேறு பிரச்சனைகள்ல இணைந்து செயல்படுறாங்க. குறிப்பா சொல்லணும்னா காஷ்மீர் பிரச்சனையில அசர்பைஜான் மற்றும் துருக்கி பாகிஸ்தானுக்கு முழு ஆதரவு கொடுக்கறாங்க. இந்த கூட்டணிக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியா பல விஷயங்களை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. துருக்கி மற்றும் கிரீஸுக்கு இடையே சைப்ரஸ் தீவு தொடர்பா ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையில தற்போது இந்தியா கிரீஸுக்கு ஆதரவா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே போன்று அசர்பைஜான் மற்றும் அர்மீனியாவுக்கு இடையே எல்லை தகராறு இருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையில இந்தியா அர்மீனியாவுக்கு ஆதரவா தற்போது செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அர்மீனியாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், AT-AGS கன் சிஸ்டம், வெப்பன் லொகேட்டிங் ரடார்ஸ், ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் போன்ற பல விஷயங்களை இந்தியாவிடமிருந்து அர்மீனியா இறக்குமதி செஞ்சிருக்காங்க. முதல்ல அர்மீனியா இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்கிய பொழுது அசர்பைஜான் கிண்டல் செஞ்சாங்க. இந்திய ஆயுதங்கள் இந்த பகுதியில சரியா செயல்படாது அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா என்னைக்கு அர்மீனியா இந்தியாவிடமிருந்து 90 AT-AGS கன் சிஸ்டங்களை வாங்குவதற்கு ஆர்டர் செஞ்சாங்களோ அன்னையிலிருந்து அசர்பைஜானுடைய ஸ்டாண்ட்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அசர்பைஜான் அதிக அளவுல துருக்கி மற்றும் இஸ்ரேலிடம் இருந்துதான் ஆயுதங்களை வாங்கி பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இஸ்ரேல், லெபனான் மற்றும் காசால சண்டையிட்டு வர்றதுனால அசர்பைஜானுக்கு இஸ்ரேலிடம் இருந்து சப்ளை செய்யக்கூடிய ஆயுதங்கள் சரியா கிடைக்கல. இதனால தன்னுடைய ஆயுத கொள்முதல் டைவர்சிஃபை செய்வதற்கு அசர்பைஜான் திட்டமிட்டிருக்காங்க. இதன் காரணமாக இந்தியாவின் AT-AGS கன் சிஸ்டத்தை வாங்குவதற்கு அசர்பைஜான் தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. நேரடியா இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி AT-AGS கன் சிஸ்டத்தை வாங்காம மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்றொரு நாடு மூலமா AT-AGS கன் சிஸ்டத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க. அதாவது உக்ரைன் எப்படி இந்திய ஆயுதங்களை நேரடியா இந்தியாவிடம் இருந்து வாங்காம ஐரோப்பிய நாடுகள் மூலமா வாங்குறாங்களோ அதே போன்று அசர்பைஜான் இந்தியாவின் AT-AGS கன் சிஸ்டத்தை மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்றொரு நாடு மூலமா வாங்குவதற்கு முயற்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அர்மீனியா இந்தியாவின் AT-AGS கன் சிஸ்டத்தை வாங்கி இருப்பது அர்மீனியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுத்திருக்கு. ஏன்னா இந்த AT-AGS கன் சிஸ்டம் உலகின்
தலை சிறந்த ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்கள்ல ஒன்று. அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலையில உலகத்துல அதிக தூரம் தாக்குதல் வரம்பு கொண்ட கன் சிஸ்டமா இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா DRDO நிறுவனத்தால் டெவலப் செய்யப்பட்ட AT-AGS கன் சிஸ்டத்தினால 48 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த AT-AGS கன் சிஸ்டம் போன்று தற்போது உலகில் எந்த ஒரு கன் சிஸ்டமும் கிடையாது. இப்போ மற்ற நாடுகளிடம் பயன்பாட்டில் உள்ளது 1980கள்ல டிசைன் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டவை. ஆனா இந்தியாவின் AT-AGS கன் சிஸ்டத்துல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த AT-AGS கன் சிஸ்டத்துல ஆட்டோமேட்டிக் அம்னிஷன் ஹேண்ட்லிங் சிஸ்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டமும் இருக்கு. ஆட்டோமேட்டிக்காகவே குண்டுகளை லோட் செய்து ஃபயர் செய்வதற்கு ஆக்சிலரி பவர் யூனிட்டும் இந்த கன் சிஸ்டத்துல இருக்குது. இந்த AT-AGS கன் சிஸ்டம் ஒரு ஸ்பெஷலான ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் பயன்படுத்துது. இதன் காரணமாக இந்த கன் சிஸ்டத்தோட தாக்கும் திறன் உலகில் உள்ள மற்ற கன் சிஸ்டங்களை விட மிக சிறப்பா இருக்குது. இந்த AT-AGS கன் சிஸ்டம் 18 டன் எடை கொண்டது. இந்த கன் சிஸ்டத்தை இயக்குறதுக்கு 6 இருந்து 8 நபர்கள் தேவைப்படுவாங்க. AT-AGS கன் சிஸ்டம் 150 mm கேலிபர் கொண்டது. இந்த கன் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 48 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். இதுல ராம்ஜெட் ப்ரொபல்ஷன் ஷெல்ஸ் பயன்படுத்தும் பொழுது 78 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட தாக்க முடியும். இந்த கன் சிஸ்டங்கள் 3 மோடுகள்ல ஆபரேட் ஆகும். பஸ்ட் மோட்ல 60 செகண்ட்ல 5 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். அதுவே இன்டென்ஸ் மோட்ல 2.5 நிமிஷத்துல 10 ரவுண்டுகளை ஃபயர் செய்ய முடியும். சஸ்டெயின் மோட்ல 60 நிமிடத்துல 60 ரவுண்டுகளை ஃபயர் செய்யும். இவ்வளவு சிறப்பு அம்சம் இந்த AT-AGS கன் சிஸ்டத்துல இருக்கிறதுனால தான் அசர்பைஜான் இந்தியாவிடம் இருந்து இந்த கன் சிஸ்டத்தை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு முயற்சி செய்யறாங்க. ஆனா தற்போது இருக்கக்கூடிய ஜியோபாலிட்டிக்கல் சிச்சுவேஷனை பார்க்கும் பொழுது ஒரு ஆயுதத்தை ஒரு நாட்டிற்கு விற்பனை செய்யறோம்னா வெறுமன ஒரு டெக்னாலஜியை மட்டும் அந்த நாட்டுக்கு கொடுக்கல, அதோடு சேர்த்து பல ஜியோபாலிட்டிக்கல் கணக்குகளும் இருக்கும். அதாவது அசர்பைஜானுக்கு இந்திய ஆயுதம் வேணும்னா காஷ்மீர் விஷயத்துல இந்தியாவுக்கு ஆதரவான நிலையை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம தற்போது பாகிஸ்தானுடன் நெருங்கிய நட்புறவுல இருக்கக்கூடிய அசர்பைஜான் அதை குறைச்சு கொள்ளணும். அப்படி செய்யாம இந்தியா அசர்பைஜானுக்கு ஆயுதம் ஏற்றுமதி செய்யவே மாட்டாங்க. அசர்பைஜான் தன்னுடைய ஸ்டாண்ட மாத்திக்காம இந்தியா ஆயுதம் சப்ளை செஞ்சாங்கன்னா இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு அது மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். வரும் காலத்துல இந்திய ஆயுதங்களை பயன்படுத்தியே இந்தியா மீது தாக்குதல்கள் நடத்தப்படும். என்ன பொறுத்தமட்டில் அசர்பைஜான் என்னதான் தன்னோட ஸ்டாண்ட மாத்தினாலும் இந்தியா ஆயுதம் சப்ளை செய்யக்கூடாது. ஏன்னா முதல்ல இந்தியா அர்மீனியாவுக்கு ஆயுதம் சப்ளை செய்யும் பொழுது இந்திய ஆயுதங்களோட செயல்திறன் குறித்து கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம காஷ்மீர் விஷயத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைய பல வருடங்களா பின்பற்றி வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா அசர்பைஜான திருத்த முடியாது. அதனால இந்தியா அர்மீனியாவுடனான உறவை அதிகப்படுத்தி அசர்பைஜானுக்கு எதிரான அரசியலை தான் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா அசர்பைஜானுக்கு ஆயுதம் விற்பனை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனாவோட ஆட்சி நீக்கப்பட்டு முகமது யூனஸோட இடைக்கால ஆட்சி என்னைக்கு வந்துச்சோ அன்னையில இருந்து இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையிலான உறவுகள் மோசமான நிலையை நோக்கி நகர ஆரம்பிச்சிச்சு. இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தினாங்க. பல இடங்கள்ல இந்து கோயில்கள் தாக்கி அழிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் அரசாங்கத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட பங்களாதேஷ் ராணுவத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் ராணுவ வீரர் பங்களாதேஷ் நினைச்சா வெறும் 4 நாட்கள்ல இந்தியாவுடைய பல மாநிலங்களை கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதே போன்று பங்களாதேஷ் சோசியல் மீடியால கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு புரோபகண்டாவை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது தற்போது இருக்கக்கூடிய பங்களாதேஷ் இந்தியாவின் வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, பீகார், அசாம், மேகாலயா, சிக்கிம் போன்ற இந்தியாவின் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை இணைத்து கிரேட்டர் பங்களாதேஷ்
அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற ப்ரொபகண்டா பங்களாதேஷ்ல சமீப காலமா பரப்பப்பட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. இது ஏதோ சும்மா அடிப்படைவாதிகள் இது போன்ற ப்ரொபகண்டாவா பரப்பி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு முதல்ல நினைச்சாங்க. ஆனா தற்போது பங்களாதேஷ் அரசாங்கமே இதற்கு பின்னாடி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. முகமது யூனஸ் தலைமையிலான இந்த இடைக்கால அரசாங்கத்துல அட்வைசரா மஹ்பூஜ் ஆலம் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. இந்த நபர் தான் தற்போது இந்தியாவுக்கு எதிரா சில கருத்துக்களை சோசியல் மீடியால முன் வச்சிருக்காரு. அதாவது பங்களாதேஷ் தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்தணும், இந்தியாவின் சில மாநிலங்களை கைப்பற்றணும் அப்படிங்கிற ரீதியில சோசியல் மீடியால ஒரு போஸ்ட போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட் 2 மணி நேரத்திற்கு பிறகு நீக்கப்பட்டது. இது யாரோ ஒரு சாதாரண நபர் போட்ட ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் கிடையாது. முகமது யூனஸோட அரசாங்கத்துல அட்வைசரா இருக்கக்கூடிய மஹ்பூஜ் ஆலம் அப்படிங்கிற நபர் போட்டிருக்காரு. இதனால முகமது யூனஸ் அரசாங்கத்தோட ஒப்புதல் இல்லாம இது போன்ற ஒரு போஸ்ட போட்டிருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது மஹ்பூஜ் ஆலம் என்ன சொல்றாருன்னா 1975ல பங்களாதேஷ்ல ராணுவ புரட்சி ஏற்பட்டது. இதுல ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்டாரு. அதற்கு பிறகு 2024ல தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த கலவரத்தை அந்த ராணுவ புரட்சியோடு இணைச்சு பேசுறாரு. பங்களாதேஷ் இந்தியாவின் அடிமை நாடா இருக்கக்கூடாது, அதோட எல்லைகளை விரிவுபடுத்தணும். அதற்கான முதல் படியை தான் தற்போது பங்களாதேஷ் எடுத்து வச்சிருப்பதா அவர் அந்த சோசியல் மீடியா போஸ்ட்ல போட்டிருக்காரு. இந்த மஹ்பூஜ் ஆலம் ஒரு சாதாரண நபர் கிடையாது. சமீபத்துல முகமது யூனஸ் பதவி ஏற்ற பிறகு நியூயார்க்ல இருக்கக்கூடிய கிளின்டன் குளோபல் இனிஷியேட்டிவ் அமைப்பு அவரை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தினாங்க. இந்த கிளின்டன் குளோபல் இனிஷியேட்டிவ் அமைப்பு தான் பங்களாதேஷ்ல நடந்த இந்த ஆட்சி மாற்றத்திற்கு காரணம் அப்படின்னு இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. அப்பொழுது கிளின்டன் குளோபல் இனிஷியேட்டிவ் அமைப்பு நடத்திய பாராட்டு விழால இந்த மஹ்பூஜ் ஆலம முகமது யூனஸ் தற்போது நடந்திருக்கக்கூடிய புரட்சிக்கு மூளையா செயல்பட்டவர் அப்படின்னு அறிமுகப்படுத்தி இருக்காரு. இதுல இருந்து இந்த மஹ்பூஜ் ஆலம் ஒரு சாதாரண நபர் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. மஹ்பூஜ் ஆலம் இந்தியாவுக்கு எதிரான அந்த போஸ்ட பப்ளிஷ் பண்ணி 2 மணி நேரத்துல நீக்கிட்டாரு. அதாவது பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவை இந்த போஸ்ட் பாதிக்கும் அப்படின்னு நீக்கிட்டதா சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டில் அப்படி நினைக்கல. இது வேணுமென்றே இந்தியாவை மிரட்டுவதற்காக இது போன்ற ஒரு போஸ்ட போட்டுட்டு நீக்கி இருப்பதா நான் நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்துல முகமது யூனஸ சந்தித்த இந்திய தூதர் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளோட பாதுகாப்ப அரசாங்கம் உறுதி செய்யணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம பாரத பிரதமரோ இல்ல இந்திய அரசாங்கத்தை சேர்ந்த ஏதாவது மினிஸ்டர்களோ பங்களாதேஷ் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தல. இந்திய தூதர் தான் பங்களாதேஷ் அரசாங்கத்துடன் தொடர்புல இருக்காரு. இதனால இந்தியா பங்களாதேஷ் அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளல. இந்த விஷயம்தான் அவங்களுக்கு தற்போது பிரச்சனையா இருக்கு. இதன் காரணமாக தான் இந்திய எல்லையில ட்ரோன்களை அனுப்பி உளவு பார்ப்பது, இந்திய மாநிலங்களை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்றது, பங்களாதேஷ் எல்லைகளை விரிவுபடுத்தணும் அப்படின்னு புரோபகண்டா செய்வது போன்ற வேலைகள். என்ன பொறுத்த மட்டில் அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த முகமது யூனஸோட ஆட்டம் அடங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லன்னா தற்போது பாகிஸ்தான்ல ரா எப்படி மர்ம நபர்களை பயன்படுத்தி ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்யறாங்களோ அதே போன்ற ஆபரேஷன்களை பங்களாதேஷ்லயும் இந்தியா செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பங்களாதேஷ் விஷயத்துல இந்தியா பாகிஸ்தான் போன்ற ஒரு ஹார்டான ஸ்டாண்டை எடுக்கணுமா, இல்ல தற்போது இந்தியா எடுத்திருக்கக்கூடிய முடிவே சரியானதா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.